திருப்பிக் கொள்ளலாம். இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டு நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்டு ஒரு வார்த்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனமும் 13வது வசனமும் நானே வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனமும் 13வது வசனமும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை எல்லாருமே ஒரு வேலை செய்வாங்க, எல்லாருமே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாருமே ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா? எல்லாருமே ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லும் போகிறது, அவன் பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த பஞ்ச காலத்துல விதை விதைத்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால 100 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இது காமனா எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் இந்த கடைசி நாட்களில கடைசி காலத்துல ஆண்டவர் சபைக்கு சொல்லும்படியாய் சொன்ன சில வார்த்தைகளை மாத்திரம் இந்த ராத்திரி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் ஈசாக்கு முதலாவது யார் என்று சொன்னால், இவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் இருக்கிறான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி, உன் சந்ததியை நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன், நான் ஆசீர்வதிப்பேன், நான் உயர்த்துவேன், நான் மேன்மைப்படுத்துவேன், நான் உங்களை உயர்த்துவேன், இப்படி எல்லாம் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு ரொம்ப லேட்டா 100 வயசுக்கு அப்புறம்தான் இந்த ஈசாக்கு கிடைச்சார். அப்படி கிடைத்த ஈசாக்கு குறிச்சு பாருங்க, எந்த ஒரு பிள்ளைனாலும் அப்பா என்ன நினைப்பார் அப்படின்னா, பிள்ளை கஷ்டப்பட கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா எல்லாருமே சொல்ற ஒரு காரியம், பிள்ளைங்களை பார்த்து சொல்லுது, நான் பட்ட கஷ்டம் நீங்க பற்றக்கூடாது, அதுக்காக தான் நான் இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ தூரம் ஓடுறேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச பாடுகளை நீ அனுபவிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லி தான் உலகத்தில் எந்த அப்பாவா இருந்தாலும் அவர்களுக்காய் கிரயம் செலுத்தி பல காரியங்களை செய்வாங்க. இப்ப ஆபிரகாம் ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டார். மோரியா மலையின் அனுபவத்தை குறித்து பார்க்கும்போது அவர் மலை மேல ஏறினதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈசாக்க தூக்கிட்டு ஏறினார். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேசத்தை இனத்தை விட்டுட்டு ஆண்டவர் வெளியே வர சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வரும்போது அங்க பயங்கர கஷ்டங்கள் இருக்கிறது, பயங்கர பாடுகள் இருக்கிறது. தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போறாரு. அது நிமித்தமா நிறைய காரியங்கள் என்னென்னமோ வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிட்டார். இப்ப இது எல்லாவற்றையும் அவர் ஃபேஸ் பண்ணாலும், எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், ஆண்டவர் பாருங்க கடைசியா ஈசாக்கு கொடுக்கும் போது, ஐசக் அப்படின்னா அதனுடைய எபிரேய பதத்தினுடைய சரியான அர்த்தம் one who loves, the one who rejoices அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்பவும் கலிகூர்ந்து இருக்கிறவர், இல்ல எப்பவும் சிரிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்பவும் களி கூர்ந்து கொண்டிருக்கிற, எப்பவும் சிரித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் பேரு தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கவனிங்க, நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்பப்பா அப்படின்னு யாரும் இந்த உலகத்துல சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட அதுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்கும். என்ன இருக்கும்? எங்க அப்பா நான் கேட்கிற நேரத்தில் எனக்கு சாக்லேட் தர மாட்டாருன்னு சொல்லும். பார்த்துருக்கீங்களா? இல்ல ஒரு வாலிப பையனை கேட்டா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இல்ல பெரிய ஆட்களை கேட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. எந்த நிலைமையில இருந்தாலும் வசனம் அதான் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ யாரா இருந்தாலும் பிரச்சனை பயங்கரமா இருக்கும். ஆனா இங்க பேரே ஈசாக்கு என்னன்னா, நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பப்பா, எப்பவும் சந்தோஷமா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் அப்படி ஒரு வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டானது. அப்படின்னா பஞ்சம் என்று சொன்னாலே நிச்சயமாக பொருளாதார குறைவு இருக்கும், பைனான்சியல் கிரைசிஸ் இருக்கும். அந்த பொருளாதார குறைவு வந்துருச்சு அப்படின்னா யாராலையும் நினைச்சதை வாங்க முடியாது, யாராலையும் விரும்புகிறத வாங்க முடியாது, ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இப்போ ஆபிரகாம் ஃபேஸ் பண்ணதை விட ஐசக்குடைய நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது இன்னும் ஒரு பஞ்சம். இப்போ ஆபிரகாம் இதெல்லாம் அனுபவிச்சு இதெல்லாம் தான் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் பிள்ளைக்கு விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறவர் எல்லாத்தையும் வாங்கி ரொம்ப அழகா செட் பண்ணி வைக்கிறாரு. ஆனா நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் வாங்கி ஆபிரகாம் செட் பண்ணி வச்சிருந்தாலும் ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம் வரும்போது
பஞ்சம் வந்த உடனே அந்த ஊர்ல இருந்த எல்லாருக்கும் அவர்களுடைய கண்களுக்கு எகிப்திலே காண்பிக்கப்படுகிற சில காரியம் பயங்கரமா தெரியுது. எகிப்தில கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்கிறாங்க, எகிப்தில சில காரியத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க, சில வேணுங்கிற காரியம் எல்லாம் கிடைக்கிறது. அப்படி எல்லாம் கிடைச்ச உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஈசாக்க பார்த்து அந்த டைம் சொல்றாரு, ஏய் நீ அவங்கள மாதிரி ஓடிராத, நீ நில்லு அப்படிங்கிறாரு. ஏன் நிக்க சொன்னாருன்னா, நீ சாதாரணமான பிள்ளை கிடையாது, நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கிற. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள், புதிய நாட்களுக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ எந்தெந்த காரியங்கள்ல தேவன் அந்த சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு சில காரியத்தை மாத்திரம் இதன் அடிப்படையில் நான் காட்டி கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த உண்மையான சுத்திகரிப்பு, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சுத்திகரிப்பு ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வாழ்க்கையில வந்துட்டா போதுங்க, ஆயத்தப்பட்ட நம்மை ஆயத்தப்படுத்தின அந்த கண்மலையின் மறைவுக்கு உள்ள கொண்டு சென்று மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையை மாத்துவா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்லிடணும், அந்த கண்மலையின் மறைவுக்கு உள்ள கொண்டு போய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பிரசன்னத்தையும் பிரகாசத்தையும் நம்முடைய வாழ்வுகளுக்குள்ளாக ஆண்டவர் செய்வா. எல்லாரும் எகிப்தை நோக்கி ஓடுறாங்க. ஆனா ஆண்டவர் ஈசாக்கு பார்த்து சொல்றாரு, நீ கொஞ்சம் நில்லு அப்படிங்கிறாரு. அவனும் நிக்கிறான். ஏன்னா ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளை அவனை சுத்தி இருக்கிற ரிசோர்சஸ் சார்ந்து வாழ்ந்துடக்கூடாது. வாக்கு தத்தத்தின் பிள்ளை அவர் கொடுத்த வசனத்தையோ, அப்படின்னா வார்த்தையே அவராதான் இருக்கிறாருங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா வார்த்தையே அவராதான் இருக்கிறாரு. அவரை மட்டும் தான் சார்ந்து நிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறா. இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வேற யாரையும் சார்ந்து இல்லை, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை சார்ந்து இல்லை, என் பேங்க் பேலன்ஸை சார்ந்து இல்லை, என் பணத்தை சார்ந்து இல்லை, எனக்கு இருக்கிறத சார்ந்து இல்லை, நான் ஒண்ணே நான் அவரை சார்ந்து இருக்கிறேன், நான் அவரை சார்ந்து இருக்கிறேன், நான் அவரை மட்டும் சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லுங்க. ரெண்டு கைகளை தலைக்கு மேல தட்டி ஈசாக்கு ஆண்டவர்ட்ட அந்த சிக்னல் வந்தவனே அப்படியே நின்னுட்டார். இப்ப என்னன்னா, இவங்க அப்பா ஆபிரகாம் எப்படி எல்லாத்தையும் ஈசாக்க ஸ்டோர் பண்ணி சேர்த்து வச்சாரோ, பட் அதை விட அதற்கும் மேலாக விசுவாசத்துல வாழுகிற வளருகிற அனுபவத்தை அவர் ஈசாக்கு காட்டி கொடுத்திருந்தார். நம்முடைய பார்வையில் இப்ப நெருக்கமான சூழ்நிலை தான், இப்போ ஒரு பயங்கர நெருக்கடியான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. ஏன்னா பஞ்சம்னா சாதாரணமான பஞ்சம் கிடையாது. கானானை குறித்து சொல்லும் போது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துல பஞ்சம். அப்படின்னா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒண்ணு, ஈசாக்கினுடைய வாழ்க்கையில நடக்கிறது ஒண்ணு. ஈசாக்கு நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப, ஆனா இப்ப சந்தோஷமாவே இருக்க முடியாதபடி காரியம் நடந்துட்டு இருக்கு. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில சொல்றோம்ல, 2024 ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னோட தனிமையா பல காரியங்களை கர்த்தர் பேசினார், பல காரியங்கள் என் கூட ஆண்டவர் பேசினாரு. பட் இவ்வளவு காரியங்கள் என் கூட அவர் பேசினாலும் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் எதிரும் புதிருமாவே இருக்குது பிரதர், எதிரும் புதிருமாவே இருக்குது பாஸ்டர். நிறைய நேரம் சொல்றோம். எத்தனை பேர் அப்படி சொல்றவங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ல 1000 மடங்கு பெருகிறவன் சொன்னார், இரட்டிப்பான நன்மை வரும்னு சொன்னாரு. பட் என்னவோ எனக்கு ஒரு சிங்கிள் நன்மை கூட வர மாதிரியா தெரியவே இல்லை. ஏன் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது? நல்லா கவனிங்க. பிசாசு எப்பவுமே ஒரு ஆவிக்குரிய மனுஷனை அவனை தொடுகிறதை காட்டிலும் கர்த்தர் அவனுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை அளிக்கிறத ரொம்ப நோக்கமா இருக்கிறான். சிம்சோனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெலிஸ்திய படை இவனை கண்டாலே நடுங்கு. பட் அழகா தெலீலால செட் பண்ணி இவனை அவன் மடியில படுக்க வச்சு இவன் தலையில் இருக்கிற அபிஷேகத்தை தொடுறதுல தான் குறியா இருந்தானே தவிர இவனை தொடுகிறதுல அல்ல. ராஜாக்கள் போருக்கு போக வேண்டிய காலம். தாவீது அப்ப சின்ன பையனா இருக்கும் போதே கோலியாத் அடிச்சவர். பிசாசு நினைச்சிருந்தா சின்ன பையன்ல அவனை கை வச்சிருக்கணும், பட் முடியல.
இப்ப வளர்ந்து ராஜாவா மாறிட்டாரு. ஆனா ராஜாவா மாறினதுக்கு அப்புறம் தாவீது தொட முடியுமான முடியாது. ஆனா தாவீதுக்கென்று தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை அழிக்கணும்னா தாவீதுக்குள்ள தேவையில்லாத ஒண்ணு கொண்டு போனா மட்டும்தான் தாவீது என்ன பண்ண முடியும், உட்கார வைக்க முடியும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வசனங்களை கொடுக்கும்போது, என்ன வசன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறபடினால எல்லாம் நடந்துச்சுன்னா அவனுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவராஜ்யம் நம்ம மூலமா கட்டப்பட்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நேரம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா நம்ம வாழ்க்கையில காரியங்களை செய்யறதுலயே பிசாசு ரொம்ப குறிக்கோளா இருக்கிறா. ஆனா நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய குறிக்கோளா இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள்ள இருக்கிறவருடைய வல்லமை, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிறது மேலான வல்லமைங்கிறதுனால அவன் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் அவனை மேற்கொள்வதற்குரிய அதிகாரத்தை படைத்தவராய் இருக்கிறேன். ஐசக்குடைய வாழ்க்கையிலும் இப்ப அப்படிதான் நடக்குது. எங்க திரும்பினாலும் பிரச்சனை, ஊர்ல ஒண்ணுமே கிடைக்கல. பட் ஆண்டு சொல்றாரு, நீ நில்லு அப்படிங்கிறார். நெருக்கடியான சூழ்நிலையில கூட ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். ராமன் சொல்லுங்களேன். ஒரு வாக்குத்தத்தம் நடக்கிறதற்கு சிச்சுவேஷன் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவர் எதிர்பார்க்கிற வண்ணம் நம்ம இருந்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சு. அப்ப இந்த நெருக்கடியான சூழ்நிலை ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் அப்பா ஃபேஸ் பண்ணதை விட இப்ப பிள்ளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். பட் எப்படி அவரால் ஜெயிக்க முடிந்தது? 3 காரியங்களை மாத்திரம் சீக்கிரமாய் நான் காட்டி கொடுத்து ஜெபித்து முடிக்கும்படி ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 22வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். சூழ்நிலையின் நடுவாக எப்படி ஈசாக்கால ஜெயிக்க முடிந்தது? தேவன் அவரிடத்தில் எதிர்பார்த்த முதலாவது ஒரு காரியம் நான் வாசிக்கிறேன். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை ஈசாக்கு ஜெயிப்பதற்குரிய முதல் காரியம், வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கான முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, Isaac was brought up unto the altar. ஈசாக்கு பலிபீடத்துக்கு கொண்டு வரப்பட்டவன். இன்னும் சொல்லணும்னா, கொஞ்சம் டெப்தா சொல்லணும் அப்படின்னா, ஈசாக்கை ஆபிரகாம் ஒரு கிருபாதார பலியாய் கிருபாசன தண்டைக்கு கொண்டு வந்தான். என கருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரே நீங்க அதை அப்படி பண்ணணும், இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், நான் எதிர்பார்க்கிற மாதிரி அது நடக்கணும், இது நடக்கணும், என் பிள்ளைக்கு அது நடக்கணும், அப்படி நடக்கணும். பட் ஆண்டவர் ஒரு காரியம் கேட்கிறார் நம்மிடத்துல, நீ ஒவ்வொரு நாளும் பலிபீடத்துக்கு வருகிற ஒரு ஆளா இருக்கிறியா அப்படின்னா பாருங்க. அந்த நாட்கள்ல ஆண்டவர் பலிகளில் அதிகமாய் பிரியப்பட்டார். அதுல நிறைய பலிகள் இருந்தது. ஒன்று அனுதின பலிகள் இருந்தது, வாரந்தோறும் செலுத்துகிற பலி இருந்தது, மாதாந்திர பலிகள் இருந்தது, பண்டிகை நாட்களின் பலிகள் இருந்தது. இப்படி பல பலிகள் இருந்தாலும் ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஒரு கிருபாதார பலியா நான் உனக்கு கொடுத்த பிள்ளைய டைப் பண்ணி கொண்டு வந்து பலிபீடத்தில் வை அப்படிங்கிறார். இப்ப முதலாவது பலிபீடம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அது உருவாக்குனதுக்கு அப்புறம் அக்கினியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல விறக கொண்டு வருவாங்க. இந்த விறகோட சேர்த்து பலி செலுத்தப்பட போகிறதான அந்த காளையை அதுல கட்டி வைப்பாங்க. கவனிங்க, காளையை கட்டி வச்சு கட்டையும் காளையும் கட்டப்பட்ட பிறகுதான் பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்கணும். இப்போ வச்சதுக்கு அப்புறம் அது ஆண்டவருக்கு பிடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த கட்டையும் காளையும் சும்மா பலிபீடத்துக்கு வந்துட முடியாது. அதுக்கு நிறைய ரூல் அண்ட் ரெகுலேஷன் இருந்தது, நிறைய புரோட்டோகால்ஸ் அவங்க வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஐயா ஆல்டரை நான் செட் பண்றேன், நான் கொண்டு போய் ஒரு விறகை கொண்டு போய் அது மேல போட்டுறேன் அப்படின்னா ஆண்டருக்கு பிடிக்குமானா கண்டிப்பா பிடிக்காது. அப்படிதான் காயின் சர்வசாதாரணமா ஏதோ செய்யணுமே அப்படி செஞ்சிட்டார். ஏதோ 40 நாள் சுத்திகரிப்புக்கு என்ன வர சொல்லிட்டாங்க, நானும் வந்துட்டேன். நோ, அப்படி அல்ல.
அப்படி அல்ல, என் தேவன் என்னிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்க்கிறார், அதை நான் சரியாய் செய்யும் போது நான் எதிர்பார்க்கிறது தானாக என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நேரத்தில் நடக்கும் என்கிற உணர்வோடு என்னை யாரு பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஆபேலை போல அந்த உண்மைதை சுத்திகரி. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்த்தார்? ஒரு கட்டையை சும்மா கொண்டு வந்து வச்சிட முடியாது. ஒரு மரம் அழகா இருக்கு, பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு, கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சிடலாம். No, he will never accept that. அவர் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ பலிபீடத்துக்கு ஒரு விறகு வர வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டுமானால், முதலாவது மரத்திலிருந்து அது தனியாக வெட்டப்பட்டதா இருக்க வேண்டும். It should be a separated one from the tree. மரத்தில் இருந்து அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்னாக இருக்கணும். இரண்டாவது, மரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட உடனே அந்த விறகை செக் பண்ணும் போது அது விறகுல என்ன இருக்கும்னா ஸ்கின், தோல் நிறைய இருக்கும். ரெண்டாவது, தோல் அகற்றப்பட்டிருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட விறகா இருக்கணும், தோல் அகற்றப்பட்ட விறகா இருக்கணும். மூணாவது என்ன அப்படின்னா, இந்த தோலை ஸ்கின்னை ரிமூவ் பண்ண பிறகு சில பேர் கொண்டு போய் பலிபீடத்தை செக் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த தோல் அகற்றப்பட்ட மரத்தை எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருவாங்க. அதுல மண்ணு ஒட்டிடும், அதுல இல்லை ஏதாவது டஸ்ட் ஒட்டிடும். இப்போ இந்த 3 காரியமும் அந்த மண்ணை கூட அகற்றிடணும். இப்போ இந்த 3 காரியமும் அகற்றப்படலைன்னா ஆண்டவரால் அந்த விறகு என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று பிரித்தெடுக்கப்பட்ட விறகு, இரண்டாவது வெட்டப்பட்டு தோல் உரிக்கப்பட்ட விறகு, மூன்றாவது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா மண் அகற்றப்பட்டதா இருக்கணும். இப்ப ஒரு விறகை இப்படி ரெடி பண்ண உடனே, ஒரு விறகை இப்படி செட் பண்ண உடனே நல்லா அழகா இருக்குங்க, சூப்பரா பிரிச்செடுக்கப்பட்டாச்சு, தோலெல்லாம் அழகா ரிமூவ் பண்ணியாச்சு, சுத்தி முத்தி பார்த்தா ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னா விறகு ரெடி. பட் விறகோட சேர்த்து ஒரு காளையை கொண்டு வந்து வைக்கணும். காளையை சும்மா சாதாரணமாக கொண்டு வந்துட முடியாது. காளையோ அல்லது ஆட்டுக்கடாவோ நம்ம வைக்கணும். இப்போ இந்த ஆட்டுக்கடா சும்மா ரொம்ப சிம்பிளாலாம் கொண்டு வந்து வச்சிட முடியாது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று அந்த ஆட்டுக்கடா எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அது பழுதற்றதா இருக்கணும், ஒரு பழுதும் இல்லாம இருக்கணும். ரெண்டாவது யங் அண்ட் டைனமிக், which means செயல்படுகிற ஒண்ணா இருக்கணும். கவனிங்க, பழுதற்ற ஒரு லேம்பா இருக்கணும், செயல்படுகிற ஒண்ணா இருக்கணும். இது ரெண்டையும் டெஸ்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கட்டையோட காளைய அப்படியே இறுக்க கட்டி அப்புறம்தான் கொண்டு வந்து, அடுத்து ஒண்ணு பலிபீடத்தில் கட்டையை அடுக்கணும் தெரியுமா? பலிபீடத்தின் கட்டையை அடுக்கி இதே ரூல் அப்ளை பண்ணி அப்புறம்தான் இது ரெண்டையும் வைக்க முடியும். வச்சு அக்கினி எரியும் போது ஆண்டவர் அதுல பிரியப்பட்டு இறங்கி வருவார். இப்போ இந்த காளையோட இடத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஐசக்க பலியிட சொல்றார். ஆபிரகாமுக்கு இந்த ரூல் எல்லாம் நல்லா தெளிவா தெரியும். இவ்வளவு ரூல் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, ஒருவேளை ஈசாக்கு மேலே போகும்போது கேட்கிறார், அப்பா தகன பலிக்குரிய ஆடு இல்லாம நம்ம போறோமே. அப்பாவுக்கு தெரியும் ஆட்டோட இடத்துல தான் இவர் என்ன பண்ண போறாரு, கட்டி வைக்க போறார். ஆனா அவர் சொல்றாரு, ஏகோ ஐயரே அவர் நாமோ எல்லாம் அவருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். நிறைய நேரம் ஆண்டவர் சொல்றத மட்டும், ஆண்டவர் நம்ம கூட பேசுறத மட்டும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில விரும்புறத மட்டும் செஞ்சோம்னாலே போதுங்க, எல்லாத்தையும் தானே நடக்க வேண்டிய காலங்கள்ல அவர் தானே நடக்க வைப்பார். பட் இப்போ ஆபிரகாம் அந்த இடத்துல தான் ஈசாக்கை கட்டி வைக்கிறார். கட்டி பலிபீடத்தில் வைக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து தடுக்கிறார். ஓகே, இப்போ ஆண்டவர் இறங்கிட்டார்னாலே அவருக்கு அந்த பலி பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் கேட்கிறேன், இதெல்லாம் பழைய உடன்படிக்கை
வாழ்க்கையில தான் இதெல்லாம் இருந்தது. கட்டையும் காளையும் கிருபாசன தண்டைக்கு கொண்டு வரப்படுவதற்கு கிருபாதார பலி ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில கட்டையும் காளையும் யாருன்னா வேற யாரும் இல்லைங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நீங்களும் நானும் தான் அவர் எதிர்பார்க்கிற கிருபாதார பலி. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற பலிபீடத்துக்கு கொண்டு வரப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? பலிபீடத்துக்கு வருகிறவர்களாய் இருக்கிறோமா? சாமுவேலின் நாட்களிலே 2 விதமான பலிபீடங்கள் இருந்தது. ஒன்று ராமாவின் பலிபீடம், இரண்டாவது நயோதின் பலிபீடம். ஒன்று ராமாவின் பலிபீடம், இரண்டாவது நயோதின் பலிபீடம். இப்போ இந்த ராமாவின் பலிபீடம் எதுக்கு அப்படின்னா, சாமுவேல் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் தன்னை என்ன செய்ய சொல்கிறார், தன்னை ஏன் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிறதை அறிந்து கொள்வதற்காக. ஏன்னா சாமுவேலுக்கு நல்லா தெரியும், சமஸ்த இஸ்ரவேலையும் எப்படி கர்த்தர் தன்னை பயங்கரமான தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறார்னா ஒரே ஒரு காரியம் தாங்க. விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக அவன் சின்ன வயதா இருந்தாலும் உடன்படிக்கை பெட்டியாகிய தேவ பிரசன்னத்தின் பக்கத்திலேயே படுத்திருந்ததுனாலதான் இந்த உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னத்தை குறிக்குது. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே படுத்திருந்தனாலதான் கர்த்தர் அவனை தேசங்களுக்கு மொத்தமாக உயர்த்தி பெரிய தீர்க்கதரிசியா வச்சார். இப்போ அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு பலிபீடம் இருந்தது, ராமாவின் பலிபீடம். இது எதுனா, அவருடைய வீட்டில தனியா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஊழியம், தன்னுடைய வேலை, எங்கெல்லாம் போய் ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ, யார் அபிஷேகம் பண்ண சொல்றாரோ, இத்தனை வேலைகள் இருந்தாலும், இத்தனை காரியங்கள் இருந்தாலும், இதுல வந்து தனியா அவரோடு நின்று உறவாடுவதற்காய். இரண்டாவது, ராமாவின் பலிபீடம் முடிந்த உடனே அடுத்து ஒரு பலிபீடம் வைத்திருந்தார், நயோதின் பலிபீடம். நயோதின் பலிபீடம் 1 சாமுவேல் 19 வீட்டில் போய் வாசிங்க. ஏன்னா ஒரு முறை தாவீது சவுலினால பாதிக்கப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள ஆயிடுறார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறார். ஏன்னா இவரு அவ்வளோ டார்ச்சர், எப்படியாவது அவன் அழிச்சணும். ஆனால் தாவீது நினைச்சிருந்தா சவுலை தூக்கி இருந்திருக்கலாம். பட் அவன் மனசுல ஓடினதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள். இவர் மேல நான் எப்படிங்க கை வைக்க முடியும், இவர் மேல நான் எப்படிங்க கை வைக்க முடியும், இப்படி சொல்லியே பயங்கரமா அவர் ஏங்கினதுனால. இன்னொன்னு, சவுலுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹானரை தாவீது எப்பவுமே தன் வாழ்க்கையில கொடுக்கும்படி விரும்பினார். அது ரொம்ப அழகா கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால ஒரு நேரம் வரும்போது சவுல் பண்ண டார்ச்சர் இவரால் தாங்க முடியல. சில நேரம் சொல்கிறோம்ல, ஐயோ இவங்க பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியலைங்க, சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய நம்பர்ஸை பிளாக் பண்ணுறோம், எஸ்பெஷலி இந்த பேங்க் நம்பர்ஸை, கார் ஷோரூம் நம்பர்ஸை, பைக் ஷோரூம் நம்பர்ஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், ஸ்பேமில் போட்டு அதெல்லாம் பிளாக் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா அவங்க பண்ணுற இம்சை, சும்மா ஒரு ஷோரூமில் ஒரு என்ட்ரி ஆகிட்டு வெளில வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்து விடாமல் நம்மளை வாங்க வைக்கிற வரைக்கும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்போ நமக்கு என்ன ஆயிடுது, நம்ம ஒரு வேலையில் இருக்கும்போது என்ன ஆயிடுது, என்னடா இது அப்படின்னு மண்டையை போட்டு ஒரு மாதிரி அப்படியே சொரிய ஆரம்பிச்சிடுறோம்ல, இல்லை ஆமா இல்லையா? அப்போ தாவீதுக்கு அங்கே ஊரில் நிறைய வேலை இருக்கு. ஆனால் இங்கே ஒருத்தர் எதிரிப்படையோட சண்டை போடுறதை விட்டு இவன் அடிக்கிறதுலையே குறிக்கோளா ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ இது வந்து இவனுக்கு இன்னும் இவனுக்கு டென்ஷன் பண்ணல, அவருக்கு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. உடனே இவர் எழும்பி எங்க போறாருன்னா, முதல்ல ஒரு பலிபீடம் சொன்ன சாமுவேலுக்கு இருந்த பலிபீடம் எங்க, கொஞ்சம் சத்தமா சூப்பர், ராமாவுக்கு போறாரு. ராமாவுக்கு போனா அங்க சாமுவேல் அங்க வச்சு இவருக்கு கவுன்சில் பண்ணல. என்ன பண்றாருன்னா, இவரை கூட்டிட்டு போய் நயோதுக்கு கூட்டிட்டு போயிடுறார். அழகா எங்க கூட்டிட்டு போயிடுறாருன்னா, நயோதுக்கு கூட்டிட்டு போயிடுறார். நயோதுக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு ட்ரெயின் பண்றார். திருப்பிக் கொள்ளல் 1 சாமுவேலின் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனம் நானே வாசிக்கிறேன். 19:18. தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதில் என்ன பண்ணாங்க, தங்கி இருந்துட்டாங்களாம். ரெண்டாவது ஒரு இடம் வச்சிருந்தார், நாயோது அப்படின்னு ஒரு இடம் வச்சிருந்தார்.
இப்போ தாவீது எழும்பி போய் சாமுவேல்ட்ட எல்லாம் சொல்றாரு. என்ன அடிக்கிறது இல்லையே, குறிக்கோளா இருக்கிறாருங்க, என்னை பார்த்து அம்பை எறிகிறாரு, என்னால் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல, என்னால் ஃப்ரீ மைண்டாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியல, ஆஃபீஸில் என்னால் ஃப்ரீ மைண்டாக ஒர்க் பண்ண முடியல, என்னால் ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியல, ப்ராப்பராக பேச முடியல, ப்ராப்பராக சாப்பிட முடியல, எது பண்ணாலும் இந்த ஆள் பண்ணுற டிஸ்டர்பன்ஸே என் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சாமுவேல் எல்லாத்தையும் கேட்டாரு. பட் கேட்டுட்டு எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, கவனிங்க, நாயோதுக்கு கூட்டிட்டு போறாரு. ஏன்னா இந்த நாயோது எதுக்காக வச்சிருந்தார் அப்படின்னா, அது தீர்க்கதரிசிகளை உருவாக்குவதற்காக வச்சிருந்தார். which means ஆண்டவர் சொல்ற வார்த்தைய சிலருக்கு சொல்லிக் கொடுத்தவர்களை உருவாக்குவதற்கென்று வைக்கப்பட்ட ஒரு பலிபீடம். முதல் பலிபீடம் தேவனோடு கூட உறவாடுவதற்காய் வைத்திருந்த பலிபீடம். இரண்டாவது மற்றவர்களை தீர்க்கதரிசிகளாய் உருவாக்குவதற்காய் வைத்திருந்த பலிபீடம். அப்போ ஒரு தனிப்பட்ட ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த ரெண்டு பலிபீடங்களை வைத்திருக்கிறார். which means கிருபாசன சண்டைகளை வச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, ஒன்று உன் ஜெப அறையாகிய பலிபீடம், அது நீ தனிமையில அவரோடு கூட உறவாடுவதற்காக. இரண்டாவது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஏலிம் குளோரியஸ் ரிவைவல் சர்ச். ஏன்னா நீ காரியத்தை வீட்டில இருந்து ஆண்டவர்கிட்ட சொன்னாலும் சில நேரங்கள்ல அவர் உன்னை உருவாக்குவதற்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக, அவர் உன்னை பலப்படுத்துவதற்கு தம்முடைய சத்தியத்தின் மூலமாக, வேதத்தின் ஆழங்கள் மூலமாக, வேதத்தின் ரகசியங்கள் மூலமாக, சபையில் நடக்கிற பைபிள் ஸ்டடி மூலமா, சபையில் நடக்கிற ஹீலிங் மீட்டிங் மூலமா, சபையில் நடக்கிற 40 நாட்கள் மீட்டிங் மூலமா, இது மூலமா தான் கர்த்தர் உன்னை உருவாக்க முடியும். அப்ப நான் கேட்கிறேன், இந்த ரெண்டு பலிபீடத்திற்கும் நம்ம ரெகுலரா வர்றவங்களா இருக்கிறோமா இல்ல இரகுலரா இருக்கிறோமாங்க? ரெகுலர்னா நான் சொல்லுவேன், இந்த 4 காரியம் பலிபீடத்துக்கு வரணும்னு நான் சொன்னேன். விறகும் நாம தான், காலையும் நாம தான் இல்ல. அப்ப இந்த 5 ரூலை அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஒன்னு, விறகு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்னு சொன்னேன். சூப்பர், அழகா சொன்னாங்க அங்கிள், கை தட்டிடுங்களே சத்தமா, சூப்பர். ஒன்று, பிரித்தெடுக்கப்பட்டது. அப்ப நான் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? நாம் யோசிச்சு பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு, அப்பனா இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்தவருடைய, which means உலகத்துல பிறந்திருந்தாலும் நம்மெல்லாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஆவிக்குரிய மனுஷன் என்கிற அடையாளத்தோடு கூட இருக்கிறோம். ஏன்னா 1 கொரிந்தியர் புத்தகத்துல பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறாரு, மண்ணுக்குரியவன் எப்படிப்பட்டவனோ மண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள். நாமோ மண்ணுக்குரியவர்களாயிராமல் வானத்துக்குரியவர்களா இருக்கிறோம். அப்போ நீங்க யாருக்கு சொந்தம் அப்படின்னா, நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம் அப்படின்னா நம்ம அவருக்கு சொந்தம். ஏன்னா நமக்காக முழு கிருபாதார பலியாகிய இயேசு பலிபீடமாம் சிலுவை அண்டையில தன் விலையேற பெற்ற ரத்தத்தை, கலங்கமில்லாத ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை, குற்றமில்லாத ரத்தத்தை தியாகம் செய்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறாருங்க. ஆனா இப்படி மீட்டெடுத்த ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, நம்ம பலிபீடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் அவரோட உறவாடணும்னு எதிர்பார்க்கிறார். உலகத்தின் காரியங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிடுச்சுன்னா, உலகத்தை எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை நிற்கிறது. ஒருவேளை இந்த 2024 உலகத்துக்கு உரிய காரியம் ரட்சிக்கப்பட்ட பிறகும், அம்மா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும், ஐயா சபைக்கு வந்து கொண்டிருக்கும் போதும் இன்னும் சில காரியம் நமக்குள்ள உலகத்தானை போல் இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறார், வெட்டப்பட்டு வெளியே வா. எலியாவே, கர்மேலில காத்திருந்து பெரிய மழை, வறண்டு கிடக்கிற தேசத்துல பெரிய மழையை பார்க்கணும்னா முதலாவது பிரித்தெடுக்கப்பட்ட கேரியத்துல போய் தனியா உட்காருங்கிறாரு. ஏன்னா சமஸ்த இஸ்ரவேல்ல உனக்கு திஸ்பி என்கிற ஒரு அடையாளம் வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்தவனா இருக்கலாம், ஆனா நீ எதுக்காகவும் அவரை இழக்காதவன், நீ எதுக்காகவும் அவரை இழக்காதவன். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட கேரியத்துல போய் உட்கார்ந்துக்கோ அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு பலிபீடத்துக்கு வருகிறோமா இல்ல ஏதோ சும்மா அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு போயிடுவாங்க? தேவப்பிள்ளையே, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம்னா டோட்டலா உலகத்துக்கு குட் பை சொல்றதுதான், உலகத்துக்கு குட் பை சொல்றதுதான். என் வாழ்க்கையில
எனக்கு அதிகமாக தேவ பிரசன்னத்தில் ஆண்டோட கேட்குற ஒரு காரியமே, நான் உலக மனுஷனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல ஆண்டவரே, உலகத்தோடு இருக்க விரும்பல. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறோன்னா, இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதுக்கெல்லாம் நிறைய டைம் கொடுக்குறவங்களா இருக்கும். அதெல்லாம் உலகத்தின் அடிமைத்தனம் ஒரு மனிதனை தன் பக்கமாக இழுத்துக்கொள்ள தீர்மானிக்கணும். சிம்பிளா ஒரு சோசியல் மீடியாவுக்கு உள்ள போனோம்னா ஜஸ்ட் அதை ஓபன் பண்ணாலே எவ்வளவு நேரம் எடுக்குது? ஒரு 20 minutes, 30 minutes, 45 minutes எடுக்குது. ஆனா ஜெபிக்க மட்டும் நிறைய பேரால 5 minutes 10 minutes ஆல முடியலங்க. ஏன்னா உலகமுள்ள இருக்கிறது. அப்ப இன்னைக்கு உலகத்திலிருந்து மாற்றப்பட்டவர்களா இருக்கிறோமா, இல்ல ஸ்டில் உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை செஞ்சிருக்கா? ரோமர் 12:2 வாசிக்கிறோம், மேலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கென்று ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்ப நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நம்ம வளரணுங்க. வளரணும்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி எப்ப யார கவலான்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே படுத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, 2024 எவ்வளோ நேரம், எவ்வளோ நாட்கள், எவ்வளோ டைம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் தனிமையில ராமாவின் பலிபீடமாகி நம்முடைய ஜெபறையில் ஆண்டவரோடு உறவாடுவதற்காக நம்ம வச்சிருந்தோமா? இல்ல இல்ல. உலகத்தான் மாதிய உலகத்தான் பார்க்குற டிவியை பார்த்துட்டு, உலகத்தான் பார்க்குற சீரியலை பார்த்துட்டு, உலகத்தான் பார்க்குற இதை ஷார்ட்ஸு, ரீல்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ சர்ச்சில் வந்து உட்காந்தோம், என் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? ரீல்ஸ்ன்னு சொன்னோடனே ஒரு சில பேர் சிரிக்கிறாங்க. நான் உண்மையாக ரீல்ஸுக்கு வச்சிருக்கிற பேரெல்லாம் அதெல்லாம் ரீல் தான் சொல்கிறாங்களே, சும்மா ரீல் விடாத அப்படிங்கிறோம்ல, உண்மை அதுதான். ஏன்னா அவன் மோனடைசேஷனுக்காக பணம் வர்றதுக்காக அவன் என்னென்னத்தையோ பண்ணி போடுறான். ஆனால் ஒன்றுங்க, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். பட் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த ரீலை விட ஒருத்தர் திறக்கப்பட்ட மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நீங்களும் நானும் வருவோன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஐயா, நிறைய பேர் இன்னைக்கு காரணம் காண்பிக்கிறது, எனக்கு அந்த வேலை இருக்குப்படுது, 8 hours நான் ஒர்க் பண்றேன், 9 hours நான் ஒர்க் பண்றேன், என்னால எப்படி பலிபீடத்துக்கு வர முடியும்? எங்க 24 hours யாராவது ஒர்க் பண்றவங்க இருக்கிறீங்களாங்க? எவ்வளவு வேலை இருந்தாலும் கொஞ்ச நேரம் சாப்பிடுவோம் தானே, ஏதாவது சாப்பிடுவோம் தானே. எவ்வளவு வேலை இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஏதாவது தூங்குவோம் தானே. பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி நான் நேற்று கடந்த 3 நாட்கள் துபாயில் ஊழியத்துக்காக போயிருந்தேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. நேற்று தான் வந்தேன். அப்போது சண்டே நைட் என்னுடைய மீட்டிங்கை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட் உடனே ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே பயங்கர டயர்ட். காலையிலேருந்து கண்டினியூஸாக ப்ரீச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃப்ளைட்டில் வந்தோடனே நமக்குலாம் எப்பவுமே இந்த விண்டோ சீட்னு ஒன்று வரவே வராது. அன்னைக்கு அப்பா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரியா, ஒரு 3.5 hours கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டு ஒரு அம்மா என்கிட்ட வந்துட்டு, எனக்கு கொஞ்சம் அந்த சீட்டை கொடுத்துட்றீங்களா அப்படின்னா. நான் சொன்னேன், ஓகே நான் தர்றேன். ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் என்னென்னா, காலையிலேருந்து கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவங்க கிறிஸ்டியன் நினைக்கிறேன். காலையிலேருந்து கஷ்டப்பட்டு ஃபுல் பிரசங்கம் பண்ணிட்டு மீட்டிங்கோடு வரேன். ஃபுல் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் இன்னும் நான் இந்த ஓர சீட்லேயே, என் சீட்லேயே உட்காந்துனா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேனே அப்படின்னு. அவங்க ஓகே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது எவ்வளோ தான் ஊழியத்தில் எதாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுது, கொஞ்ச நேரமாக அது தூங்கிடணும் அப்படின்னு, ஒரு 3 hours தூங்கிடணும் அப்படின்னு தானாக தோணுது இல்லையா? நான் கேட்குறேன், எவ்வளவு நேரம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம், அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவர் கொடுக்குற டைமை கொடுத்தோங்க. அதில் உண்மை உள்ளவர்களை நம்ம இருந்தோமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா டைம் கொடுத்தோம், வாட்ஸ்அப் சாட்க்கு நிறையா டைம் கொடுத்தோம், பல காரியங்களுக்கு நிறைய நம்ம டைம் கொடுத்தோம். எத்தனை பேருங்க அப்படி ஆண்டவருக்கு டைம் கொடுத்தோம்? 2வது, தோலுரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப தோலுரிக்கப்படுகிற அனுபவம் என்கிறது மாம்சம் அகற்றப்படுகிற அனுபவம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அவரோடு கூட சொல்ல மாட்டீங்களே. உங்களை பார்த்தா என்னை கல்லடிக்கிற மாதிரி இருக்கு. சத்தமா, சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு மாம்சத்தின்படி இருக்கிறதா, இல்லை வசனத்தின்படி ஆவியின்படி இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும்
நிதானித்து ஆராய்ந்தறிகிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு ஒரு தெளிவான ஆவிக்குரியவர்களா நம்ம இருக்கிறோமா? மாம்சம் அகற்றப்பட்ட வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அப்படின்னா ஒவ்வொரு லிஸ்ட் போட்டு அவரே சொல்றார். அந்த லிஸ்ட்ல வீட்டுல போய் வாசிங்க. வெளியரங்கமாயிருக்கிற மாம்சத்தின் கிரியம். அப்புறம் சொல்றாரு, துர்ச்சைக்கு இடமாக உன் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒரு மனுஷனுக்கு உள்ள இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானுடைய மகிமை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால், நீ யாரா இருக்கிற என்று சொன்னால் மாம்சத்தின்படி வாழுகிறவனாய் அல்ல, ஆவியின்படி வாழுகிறவனாய் இருக்கிற. அப்ப இன்னைக்கு ஸ்டில் நம்முடைய வாழ்க்கை மாம்சத்தில் இருக்குமானால் நம்முடைய பலியை நம்மை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை சொல்லுங்க, ஆண்டவரே 2024 வேற யாருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் இதெல்லாம் தெரியாதுப்பா, ஆனா எனக்கும் உங்களுக்கும் தெரியும். எனக்குள்ள இந்த ஒரு பலவீனம் இருந்தது உண்மைதான், எனக்குள்ள இந்த ஒரு மாம்சத்தின் கிரியை இருந்தது உண்மைதான், எனக்குள்ள இந்த தேவையில்லாத ஒரு காரியம் இருந்தது உண்மைதான். நான் இப்படி சொல்லுவேன், எல்லாருமே வாழ்க்கையில பாவம்னா கொலை விபச்சாரம் இச்சை இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒரு மனுஷன் கொடுக்காம கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லா வேற எந்த காரியத்துல வச்சாலும் அதுதான் உலகத்துல பெரிய பாவம். இப்பனா ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை செத்து போன வாழ்க்கைங்க. ஜெபம் இல்லாத வாழ்க்கை மாம்சத்தில் இருக்கிற வாழ்க்கை தான் அது. பிரேயர்லெஸ், உன் வாழ்க்கையில ஜெபமே இல்லைனா இட்ஸ் a deadful life. அது ஒரு செத்த வாழ்க்கை. 2024 ஒருவேளை மாம்சத்துக்கு அநேக இடம் கொடுத்திருந்தா, கிருபாசன தண்டையில சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க விரும்புற கிருபாதார பலியா பலிபீடத்துக்கு நான் வருகிறேன். பிரித்தெடுக்கப்பட்டவனாய் மாம்சம் அகற்றப்பட்டவனாய் நான் வருகிறேன். 3வது மண் அகற்றப்பட்ட வாழ்க்கை. அப்ப நான் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய். அப்பனா வரும் பொழுது அப்படின்ட்டார். ஆண்டவரே நேத்து நான் நல்லா இருந்தேன், நான் போன வருஷம் நல்லா இருந்தேன், நான் போன மாசம் எல்லாம் நல்லா இருந்தேன்ப்பா. அவர் கேட்கிறார், இப்ப எப்படி ஐயா இருக்கிற கேட்கிறார். அவர் அதான் கேட்கிறார், அம்மா இப்ப எப்படி இருக்கிறீங்க? நீ நேற்று நல்லா இருந்தது முக்கியம் அல்ல, அவர் வரும்போது உன்னிடத்தில் என்ன இல்லாவிட்டா, அவர் வரும்போது உன்னிடத்தில் என்ன இல்லாவிட்டா உன்னை யாரும் தெரியாதுங்கிறாரு. நம்ம நேற்று நல்லா இருந்ததெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஏன் வசனம் அப்படி சொல்லுது? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. எதுக்காக அப்படி சொல்லுது? எதுக்காக அந்த வசனம் அப்படி சொல்லணும்? எதுக்கு அந்த வார்த்தை அப்படி சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, கானானுக்கு போறாங்க. போகும்போது கடைசி வரைக்கும் அவர்களுக்கு தேவையான மன்னாவை ஆண்டவர் டோட்டலா கையில கொடுத்திருக்கலாம், பட் கொடுக்கல. என்ன சொன்னாரு? ஒவ்வொரு நாளும் வந்து நிக்கணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்த்தா. ஏன்னா நேத்து சாப்பிட்டுட்டு டக்குன்னு போய் உடம்புல மண்ணு ஒட்டிரும், பட் சுத்திகரிக்கப்படுவதற்கு கிருபாசன தண்டைக்கு வரணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்த்தா. அப்ப சம்டைம் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு விழுந்துடக்கூடாது. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் தன்னை விழாதபடிக்கு. ஐயா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நீ இன்னும் நல்லா இருக்கணும்னு தான் விரும்பணும். நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ செல்வமோ நாசமோசமோ வறுமையோ பட்டயமோ இத்தனை காரியம் எதுக்கு ட்ரை பண்ணுதுன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க ட்ரை பண்ணுது. ஆனா எது எப்படி இருந்தாலும் ஒரு நாளும் என்னை அவரை விட்டு பிரிக்க முடியாது. ஏனென்றால் நான் அவருடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமானால் தெய்வ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில் அழுக்கப்படுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். இந்த ஷர்ட்டை போட்டிருக்கிறேன், இதுல ஏதாவது ஒரு அழுக்கு இருந்ததுன்னா போட்டிருப்பேனா? இல்ல என்ன சொல்லுவேன், பார்த்தவனே இது டர்ட்டியா இருக்குன்னு தூக்கி வச்சிருவேன். நான் கேட்கிறேன், ஒரு ஷர்ட் டர்ட்டியா இருந்தாலும் நான் தூக்கி வைக்கிறேன், இப்ப பிள்ளை டர்ட்டியா இருந்தா அது யாராவது குளிப்பாட்டம் விடுவோமாங்க? சொல்லுங்க. பிள்ளை டர்ட்டியா இருந்தா குளிப்பாட்டம் விடுவோமா? ஐயோ அதை கொண்டு போய் நம்ம குளிக்க வச்சிடணுமே, சுத்திகரிச்சிடணுமே. டர்ட்டியா இருந்தா என்ன ஆயிரும்? அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அழுக்கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு வியாதி வந்துடும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய அழுக்கோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But still you are coming to the presence of God. That's not the expectation of God.
ஆவிக்குரிய உள்ளான மனுஷனில் அழுக்கு இருக்கிறது. பட் நாம் பலிபீடத்துக்கு வருகிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா? நோ. அப்ப யோசிங்க, இந்த 2024 எந்தெந்த காரியமெல்லாம் நம்ம வாழ்க்கையில அழுக்கா இருந்தது. அழுக்கான கந்தை, அழுக்கான வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் இன்னைக்கு கிளீனா இருக்கா? ரட்சிப்பின் வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரமாகவே இருக்கிறதா? சாமுவேல் தாவீதினுடைய வீட்டுக்கு, ஈசாயினுடைய வீட்டுக்கு எல்லாரையும் அபிஷேகம் பண்ண வரும்போது எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க. யாரையும் செலக்ட் பண்ணல. ஏன்னா வெளி தோற்றத்துக்கு பெர்ஃப்யூம் போட்டுட்டு வர்ற ஆளெல்லாம் கர்த்தருடைய திட்டத்துல சேர்த்துக்க முடியாதுங்க. ஆனா யாரை தெரிந்தெடுத்தார்னா, வெளியில ஆடு மேய்க்கிறவனா அழுக்கே வெளியில ஒட்டி இருந்தாரோ, உள்ளான மனுஷனுக்குள்ள அலங்கார வஸ்திரம் என்கிற பரிசுத்த அலங்காரத்துடனே இருந்த சுரமண்டலத்தினால் அவரோடு கூட கனெக்டடா இருந்த தாவீதை மட்டும் தாங்க செலக்ட் பண்ணாரு. கிருபாசன தண்டைக்கு வருகிறோமா? 4வது பழுதற்றவர்களா? 5வது செயல்படுகிறவர்களா? இந்த ஆண்டு தேவராஜ்யத்துக்காக என்ன செஞ்சோம்? சபைக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தோம்? நம்ம ஒருவேளை ஆண்டவருக்காக நம்ம என்னங்க செஞ்சிருக்கிறோம்? செயல்படுகிற ஒருத்தவங்களா இருந்தோமா? அல்லது செத்து மடின்னு சொல்லுவாங்க. செயல்படுகிற ஒரு ஆளா இருந்தோமா? ஈசாக்கு தன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு காரணம் பலிபீடத்துக்கு கொண்டு வரப்பட்டவன், கிருபாசன தண்டைக்கு கொண்டு வரப்பட்டவன். எப்படி கொண்டு வரப்பட்டிருந்தான்? பிரித்தெடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருந்தான். தோல் உரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருந்தான். மண் அகற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டிருந்தான். பழுதற்ற ஒருவனாய் கொண்டு வரப்பட்டிருந்தான். செயல்படுகிற ஒருவன். அதனாலதான் ஆண்டோடைய வார்த்தை எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க, நீ போகாத, நீ நில்லு. தம்பி, எல்லாரும் போறாங்க, நீ போகாத. உனக்குன்னு தேவன் கொடுத்த திட்டத்துல நில்லு. யார் யாரோ எங்கெங்கயோ போறாங்க, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த திட்டத்துல நான் நிற்க விரும்புறேன். முதல் காரியம், கிருபாசன தண்டைக்கு கொண்டு வரப்பட்டான். அவன் தான் கிருபாதார பலி. ஆண்டவர் பலிகளில் அல்ல, நம்மில் பிரியப்படுகிறா. எதை இன்னைக்கு எந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றணுமோ மாத்திருங்க. வசனம் சொல்லுகிறது, யோசுவாவனில் பிரதானாசாரியனோவனில் அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாயிருந்தான். ஆண்டவர் தூதனை பார்த்து சொல்றாரு, அந்த வஸ்திரத்தை அவனை மாற்ற சொல்லு, அந்த வஸ்திரத்தை அவன் எடுக்க சொல்லு. ஏன்னா நான் செயல்பட முடியல. அவன் நம்ம வாழ்க்கையில செயல்படணும்னா மாற்ற வேண்டிய காரியத்தை மாற்றணுங்க. 2வது, இந்த ஈசாக்கு ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட் மாத்திரம் சொல்லிடுறேன். அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்தில் 18வது வசனம், தன் தகப்பன் வைத்திருந்த பெயர்களின்படியே துறவுகளை மறுபடியும் தோண்டினான். அப்பனா மறுபடியும் தோண்டினான். பிதாக்கள் வச்சதை ஒரு கூட்டம் மூடி போட்டாங்க, எதிரிப்படை. என்ன? பிதாக்கள் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்கள், பிதாக்கள் உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார்கள், பிதாக்கள் பல காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2015வது வருஷம் இந்த ஷெகினாவில் ஒரு சின்ன மீட்டிங் வச்சுதான். அப்போதான் ஊழியத்தின் ஆரம்ப ஸ்டேஜஸ், ஒன்றுமே தெரியாது. அப்போல்லாம் ஒரு வர்ஷிப் நைட்டு வச்சுருந்தோம். அப்போவே ஷாம் ஜெபத்தர் அங்கிள் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு அவருடைய பலிபீடத்தில் நின்று நான் பிரசங்கிப்பதை பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்ததை இன்னைக்கு ஒரு குரூப் மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப் மண்ணை வச்சு மூடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, தோண்டி கொஞ்சம் எடு. ஒரு குரூப் அவங்க மூடுறாங்க, இன்னொரு ஆள் சுயம் மூடி கொண்டு இருக்கிறது. நான் நேற்று எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, போன வருஷம் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டு இருக்கிறார். இப்போ எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் மூடி வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் தோண்டி எடுங்க. ஆதியில கொண்டிருந்த அன்பில் ஒரு குறைவு உண்டு. ஆரம்பத்து நல்லா ஜெபம் பண்ணால், ஆரம்பத்து நல்லா ஆராதிச்ச ஒரு ஆள், ஆரம்பத்து நல்லா பண்ண ஒரு ஆள் தான் இப்ப காணமே. ஆண்டு சொல்லாரு, கொஞ்சம் தோண்டி எடு, தோண்டி மறுபடியும் தோண்டி எடு. அதெல்லாம் உடைய வரங்களை, கிருபை வரங்களை தோண்டி எடு. 3வது, ஈசாக்கின் இடத்திலிருந்து நிலைத்திருக்கிற தன்மை. ஒவ்வொரு நாளும் லகாய் ரோயை விசிட் பண்ண வந்தார். லகாய் ரோயினா என்னை காண்கிறவரை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் இறங்கி வந்தார். கல்யாணம் ஆச்சு ரெபெக்கால, லகாய் ரோய் பக்கத்திலே குடியிருந்துட்டார். நிலைத்திருக்கிற தன்மை. ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 நாள் பிரசங்கம் கேட்டு போறதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நிலைச்சு நிற்கணும். நிலைச்சிருக்கிற தன்மை, கன்சிஸ்டன்சி நமக்குள்ள இருக்கணும். அதுதான் உண்மையான. அப்பதான் நீங்க உண்மையா சுத்திகரிக்கப்பட முடியும். ஆண்டவர் கேட்கிறார், கிருபாசன தண்டியின் கிருபாதார பலி எங்கே? மறுபடியும் தோண்டுகிறவர்கள் எங்கே? நிலைத்திருக்கிறவர்கள் எங்கே? இந்த 3 காரியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கண்களை மூடி இருக்கிற இடத்துல எல்லாம் ஜெபித்து முடிக்க போகிறேன்.
இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம், ஏன் நடக்கல? தெய்வச்சனமே, ஒரே ஒரு கேள்வியோடு கூட ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். நம்மை உருவாக்குவதற்கென்று வைத்திருக்கிற ஒரு பலிபீடம், நான் சொல்லுகிறேன், ஆண்டவரோடு உறவாடுவதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ராமாவின் பலிபீடம். இரண்டாவது, நம்மை உருவாக்குவதற்கென்று வைத்திருக்கிற நயோதின் பலிபீடம். இந்த ராமாவின் பலிபீடம் நீ தனிமையில் உறவாடுவதற்கு, நயோதின் பலிபீடம் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற சபை, கர்த்தர் உன்னை உருவாக்குவதற்கு. பட் கிருபாசன தண்டையாகிய பலிபீடத்தில் இன்னைக்கு கிருபாதார பலிகள் இல்லை. ஏன்னா வெட்டப்படல, தோல் உரிக்கப்படல, பிரித்தெடுக்கப்படல, பழுதற்றவர்கள் அல்ல, செயல்படுறவங்கள அல்ல. நான் அப்படி மாற போறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். 2 கரங்களை உயர்த்திக்கலாம். மேஜர் உங்க 2 கரங்களை உயர்த்திக்கலாம். அப்படியே மைனர்ல இருங்க. அப்படியே ஒரே வரியை மாத்திர பாடி ஜெபிச்சு முடிக்கிறேன். சே கண்மலை மறைவேனில் அழைத்து சென்று, நீங்க பாடுங்க வாங்க. கரத்தின் மகிமையால் அணைத்து கொள்ளும் நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்காலம் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நெருக்கடியின் வேலையில் ஒருவேளை வாக்குத்தத்தத்துக்கும் எங்களுக்கும் நடக்கிற காரியம் சம்பந்தம் இல்லாமல் இருக்குமானால் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் தரையில் விழுவதற்கெல்லாம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால ஏற்ற வேளையில் அவைகளை நிறைவேற்றும்படி கர்த்தர் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வெட்டப்பட்டவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டவர்களாய், மண்ணகற்றப்பட்டவர்களாய், 2025க்குள்ள போகும்போது பழுதற்றவர்களாய், செயல்படுகிறவர்களாய், மறுபடியும் விட்டதை தோண்டி எடுக்கிறவர்களாய், நிலைத்திருக்கிறவர்களா மாற்றுங்கப்பா. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நம்முடைய கடமை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you all. God bless you. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்திடலாம்.